இன்னைக்கு என்னோட கொழுந்தனாரோட நிச்சயம் அண்ட் வந்து கல்யாணத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயம் அன்னைக்கு ஈவினிங் வந்து வாசல்ல கோலம் போட்டிருந்தாங்க. கலர் பண்ண சொன்னாங்கன்னு இன்னொரு அம்மாவும் நானும் வந்து அழகா கலர் பண்ணிட்டு இருந்தோம். பொண்ணுலைக்கு போறதுக்காக வீட்டுல வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுலைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கட்டப்பையில எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறிட்டோம். கோயில் வந்தது தட்டெல்லாம் எடுத்து வச்சு அழைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தட்டு தூக்கிட்டு அங்க இருந்து மோளத்தளத்தோட வந்து பொண்ணு வீட்டுக்கு நடந்தே போனோம். பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் வரவேற்புல நிறைய பேர் இருந்து நம்மள வரவேற்றாங்க. உள்ள போய் உட்கார்ந்ததுமே எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து அழகா ரெடி ஆகி வந்தாங்க. தாய் மாமா வந்து பொட்டு வச்சு மாலை போட்டு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு அது வரைக்கும் நல்லா சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு வந்து கிளம்பும் போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அழைச்சிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து அங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டா அப்படியே பொண்ணை நடக்க வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயாச்சு. நிச்சயத்துக்கு தேவையான தாம்பளத்தட்டை எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டேஜ்ல கொண்டாந்து வச்சிட்டோம். பொண்ணு மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஃபேமிலி சைடு இருந்து வந்து பொண்ணுக்கு தேவையான நிச்சய புடவையும் மாப்பிளைக்கு தேவையான நிச்சய ட்ரெஸ்ஸும் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள வந்து பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு சம்பந்தம் கலந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே நிச்சய ட்ரெஸ்ல சூப்பரா ரெடி ஆகி வந்துட்டாங்க. தாய் மாமாங்க வந்து ரெண்டு பேருக்குமே மாலை போட்டு அடுத்து வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தாம்பளத்தட்டை மாத்திக்கிட்டாங்க. ஆலத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயத்துக்கு வந்து மோதிரம் மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்து எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிச்சயம் முடிஞ்சு எல்லாரும் தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கே தாலி கட்டணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் 4:30 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம். நாங்க போன கோயில்ல அன்னைக்கு மட்டும் 17 கல்யாணம். கோயிலோட ஆபீஸ் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போயாச்சு. டோக்கன் வைஸா அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கல்யாணம் தான். பொண்ணு மாப்பிள்ளையும் மணவரையில உட்கார வச்சு மாலை மாத்தி பூச்செண்டெல்லாம் கையில கொடுத்து ஐயரு நிறைய சாங்கியம் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லாததுனால அவங்க தாத்தா பாட்டி தான் தாலி எடுத்து கொடுத்தாங்க. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோயிலை சுத்தி வந்தாங்க. கல்யாணத்துல பசங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்ததுனால போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு மெட்டி போட்டு விட்டாரு. தம்பி வந்து மாப்பிள்ளைக்கு மெட்டி போட்டாரு. கோயில்ல இருந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு பால் பழம் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்தோம். வில்லேஜ் சைட்ல வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் நடந்து வர வர ஒவ்வொரு வீட்ல இருந்து வந்து ஆரத்தி எடுத்தாங்க. அது பார்க்கவே சூப்பரா இருந்தது. கடைசியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முறைக்கு ஆலங்கரைச்சிட்டு உள்ள வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பாயில பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு பால் பழம் கொடுத்தாங்க. மாறி மாறி ரெண்டு பேரும் பால் பழம் வந்து ஊட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி அப்படியே மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்துக்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரணேஷோட நின்று ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போயிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மொய் செய்யறீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சம்மந்தம் கலந்தாங்க. சம்மந்தம் கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு நிறைவா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படிதான் எங்க கொழுந்தனார் கல்யாணம் சிறப்பா முடிஞ்சது.